ஐரோப்பிய நாடுகளில் வாழும் மக்கள் குறைந்தது 72 மணி நேரத்திற்கு தேவையான உணவு, குடிநீர், மருந்துகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை கையிருப்பில் வைத்துக் கொள்ள ஐரோப்பிய ஒன்றியம் எச்சரித்துள்ளது. போர், சைபர் தாக்குதல், காலநிலை மாற்றம் மற்றும் நோய் நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் வகையில் 18 பக்க ஆவணத்தை ஐரோப்பிய ஒன்றியம் வெளியிட்டுள்ளது. இதில் ஐரோப்பிய மக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும், எதிர்ப்புத்தன்மைக்கான கலாச்சாரத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏதேனும் மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டால் அதன் ஆரம்ப நிலை மிகவும் தீவிரமாக இருக்கலாம் என்றும் ஐரோப்பிய ஒன்றியம் எச்சரித்துள்ளது. இந்த திடீர் அறிவிப்புக்கான காரணத்தை ஐரோப்பிய ஒன்றியம் தெளிவுபடுத்தவில்லை. ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து நிலவும் அச்சுறுத்தல், புதினுடன் ட்ரம்ப் காட்டி வரும் நெருக்கம் உள்ளிட்ட காரணங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தை கவலையில் ஆழ்த்தியுள்ளன. இது தவிர ஐரோப்பாவை நேரடியாக தாக்கும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் அணுகுமுறையும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ராணுவ தயார் நிலையை அதிகரிக்க தூண்டியுள்ளது. முன்னதாக நேட்டோவின் பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டோ 2030க்குள் ரஷ்யா ஐரோப்பாவில் மேலும் ஒரு தாக்குதலை நடத்த வாய்ப்பிருப்பதாக எச்சரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.